பெட்ரூம்ல போய் ஃபர்ஸ்ட் கூட்டு போ. அங்க இருந்து அங்க 80 சென்டிமீட்டர், இங்க இருந்து 80 சென்டிமீட்டர், அங்க வந்து 2 சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கணும். ஆப்பிள் எல்லாம் நீயே கட் பண்ணி தின்னுக்கலாம். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் வாய் பேசுற. போ கட் பண்ணி தின்னு போ. என்னன்னு சார் நான் மாசமா இருக்கேன்ல சார், என்ன போய் ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடு சார். நான் ரொம்ப மோசமா இருக்கேன்மா, நீ மாசமா இருக்க, என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நீ ஓடி போயிரு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜும்மா முபாரக் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து இன்ட்ரோ எடுத்துருக்கலாம். சரி ஓகே, கொஞ்ச நேரம் வந்து வெளியே காத்தாட உட்காந்துட்டு இருந்தோமா, அதனால வெளியே இன்ட்ரோ எடுத்துடலாம் அப்படி சொல்லி எடுத்துகிட்டு இருக்கோம். நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல, அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணல, எந்திரிச்சதும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரணும். நான் சொன்னேன் இல்லை, எந்திரிச்சதுன்னு பார்த்தா இங்கே எல்லாம் தெரியும்னு. நேற்று வேற இருந்த அந்த புண்ணு இப்படி நோண்டி நோண்டி மூக்கில் வர புண்ணாக்கி வச்சுட்டேன். மூஞ்சியே இப்போ பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மார்னிங்க்கு ஒரு சூப்பரான டிஷ் வந்து கற்று வச்சுருக்கேன். அதை தான் வந்து பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம லைட்டாக மாய்ஸ்சரைசர் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மேக்கப்லாம் போடாதீங்க அப்படி சொல்லிட்டு. மேக்கப்லாம் போடுறதே இல்லை, சும்மா இந்த மாய்ஸ்சரைசரும் ஒரு லிப்பா மட்டும்தான். அதுவும் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஓவராக ட்ரைனஸாக இருக்குங்கிறதுனால இது டாக்டரே வந்து போட சொன்னது தான். நம்ம பிராண்ட் எது வேணால் போட்டுக்கலாம், பட் மாய்ஸ்சரைசர் போட சொன்னாங்க, அதனால தான் போட்டுட்ருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து அன்ஷா வேறு மதர் ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த மதர் ஹார்லிக்ஸ் தான் நான் வந்து குடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஹார்லிக்ஸ் குடிச்சது, அதுக்கப்புறம் இப்போ தான் குடிக்க போகிறேன். அதுவும் இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. லைட்டாக மட்டும் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லை. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லோரும் பால் ஊற்றி குடிப்பாங்க, நான் மட்டும் தண்ணி ஊற்றி குடிக்க போகிறேன். ஏன்னா வந்து பால் வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து வாமிட்னா இந்த வாமிட் இல்லை, எனக்கு நார்மலாகவே பால் ஸ்மெல் வந்தாலே எனக்கு வாமிட் வந்துடும். அதனால் நம்ம வந்து தண்ணியில் போட்டு குடிக்க போகிறோம். தண்ணி வந்து ஒரு பக்கம் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து ஹார்லிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம். அடுத்து வந்துட்டு மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வெஜ் சாலட் பண்ண போகிறேன். சாலட் இல்லை, சாண்ட்விச். நான் வந்து நேற்று வந்து யூடியூப்பில் பார்த்துருந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. முன்ன ஒரு 2 days முன்னாடி வெளியே போகும்போது அன்ஷா வந்து எனக்கு அந்த கிரில் சாண்ட்விச் வாங்கி கொடுத்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருக்க மாதிரி அந்த பிபிடி கட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. நம்ம வந்துட்டு சும்மா நார்மலாக தவாவில் தான் போட போகிறோம். ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம வந்து மயோனீஸ் எல்லாம் போடணும், பட் மயோனீஸ் இல்லை, நம்ம வந்து வேறு விதமாக ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெஜ் சாண்ட்விச்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு ஆனியன் தேவை. அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணிக்கலாம். பட் சாண்ட்விச்சுக்கு எல்லோரும் அந்த என்ன சொல்கிறது, பெருசாக கட் பண்ணி வைப்பாங்க. பட் நான் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் அவ்வளோ பிடிக்காது. தக்காளியெல்லாம் நான் பச்சையாக சாப்பிடவே மாட்டேன். அதனால் சரி குட்டி குட்டியாக கட் பண்ணால் கூட கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மயோனீஸ் தான் வந்து போடுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து மயோனீஸ் வந்து பிடிக்காதனால நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ரெட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வருது. பட் மயோனீஸ் போட்டிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்ஷா காலன்னு பார்க்காதீங்க, அந்த அன்ஷா வந்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பொறுப்பே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் மட்டும் எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தான். இப்போ பார்த்தா உடம்பு ரொம்ப வலின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை இப்படி இங்கே வச்சுட்டு இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் லைட்டாக. அடுத்து நம்மளோட சாண்ட்விச் செம்மையாக இருக்கா, கெத்தாக இருக்கா? சீரியஸாக இந்த சாண்ட்விச் என் லைஃப் டைமில் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஒரு 2 days முன்னாடி ட்ரை பண்ணேன், அது கடையில் வாங்கி சாப்பிட்டேன். சரி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம். நான் தான் செஞ்சதான்னு என்னால் நம்பவே முடியல.
அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சு நம்ம ரூமுக்கு வந்து வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலை தான் பார்க்க போறோம். ஏன்னா சிறகடிக்க ஆசை இட்ஸ் மை ஃபேவரட் சீரியல். என் அக்கா வந்து பார்த்து பார்த்து எனக்கும் பழக்கி விட்டுட்டா. அதனால நானும் இதை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்றேன். 1 hour later. நீங்க எல்லாரும் ராணியை பார்த்துருப்பீங்க, மகாராணியை பார்த்துருப்பீங்க. வேற யாரும் இல்லைன்னா இவன் தான் என்னுடைய சேவகன். காலைல எந்திரிச்சதுமே வந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. யாரு இங்க வாந்தி எடுத்துட்டு இதுல சாப்பிடவே இல்லை ஃபுட்டு காலையில இருந்து. நம்ம ஜோயாக்கு வந்து உடம்பு சரியில்லைல்ல, அவள் வந்து லைட்டாக வாமிட் எடுத்திருக்கான். டைம் வந்து இப்போ 11:30 ஆச்சு. இப்போதான் அன்ஷா வந்து எந்திரிச்சிருக்கு. இப்படி இருந்தால் எப்படி எனக்கு வேலை செய்ய முடியும்? அன்சாவோட நியூ ஹேர் ஸ்டைல பாருங்க. பாத்தீங்களா? வெட்டிட்டேன், குடுமி வச்ச மாதிரி இருக்கு சொன்னாங்க. நல்லாதான் இருந்துச்சு, இருந்தாலும் வேற வழியில போய் வெட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் டேண்ட்ரஃப் வந்துருச்சு. சோ இது அவனோட பாத்ரூம் ஃபர்ஸ்ட் ஏடி எனக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூமே எடுக்கணும், அதுக்கப்புறம் வீட்டை கூட்டணும், நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமாவே செய்ய மாட்டாங்க நான் வேலையெல்லாம். டக்கு டக்குன்னு முடி. போடா. இவங்களுக்காக நம்ம இந்த கூண்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த லக்கி வந்துட்டு சும்மா சிசிமோரை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உட்காந்துட்டு வேலை செய்கிறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் வித்த காமிச்சிட்டு இருக்கிறான். அன்சா உன் நிலைமையை நினச்சாலே எனக்கு சிரிப்பாக வருது அன்சா. நீ வீடு கூட்டுறதெல்லாம் பார்த்ததா? மொழ பெட்ரூமில் போய் ஃபஸ்ட்டு கூட்டு போ. ஒரு நாள் இந்த ரூம்குள்ள விட்டதுக்கு இவன் வேற எப்படி பண்ணி வச்சிருக்கான். கூட்டு கூட்டு. ஏ சிச்சு குட்டி, சிச்சு சிச்சு மரு, ஃபுட்டு வேணுமா? நீயும் சொல்றா? ஃபுட்டு சிச்சுக்கு ஃபுட்டுமா? ஃபுட்டு வேணுமா? ஃபுட் ஃபர்ஸ்ட் பெட் விரி. இது எதுக்கு கப்பெல்லாம் இங்க வச்சிருக்க? இடியர் ஃபெலோ. தின்னும் போட்டு அப்படியே வைக்கிறது, நீ கடைசில என்ன சொல்றியா? பெட்ஷீட் விரி, பெட்ஷீட் விரி. இதுவரை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அதனால எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்ப எதுக்கு அதெல்லாம் எடுத்து அங்க போடுறேன்? தெரிஞ்ச மாதிரி தான் செய்ய முடியும். தலைக்கு மேலே போடுறது. அது உதறு பெட். ஒரு கை புடிய கையெல்லாம் பிடிக்க கூடாதுன்சா. என்ன ஒண்ணு இதோ உதறணும். டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி பண்றேல உதறட. டேய் உதறிட்ட. போன தள்ளி வீடியோ ப்ராசஸ். ஏன்டா गाइस போன் கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி வச்சா அப்புறம் போன் உங்களுக்கு யூ சரி வேணும்னு தான் பண்றான். ஏய் இப்ப உதறமோ நீ கொண்டு உன்னைய போன் கொண்டு நாங்க வைக்க சொன்னா. கீழ போட்டு நல்ல வேளை அது உடையல. இது தட்டி விடு. தட்டுடா. எல்லாம் 10 கை இருக்காடி எனக்கு. அவனடப்பா என்னடா இது ஒரு வித்தியாசமான தந்துரமான வந்து கட்டிட்டு கிடப்பான். இப்ப கரெக்ட் பண்ணு. அங்க இருந்து அங்க 80 சென்டிமீட்டர், இங்க இருந்து இங்க 80 சென்டிமீட்டர், அங்க வந்து 2 சென்டிமீட்டர் கரெக்ட்டா இருக்கணும். லைட்டா இப்படி ஆச்சுனாலும் எனக்கு அது பிடிக்காது. சரியா? பிடிக்கலனா போயிரு மாமா வீட்டுக்கு. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போடா. கிளம்பிரு. உங்க அம்மா வீட்டுக்கு ஓடியா போயிரு. நானா நிம்மதியா இருக்கேன். யாருமே நான் என் அம்மா வீட்டுக்கு போனா உனக்கு தெரியும்டா. சந்தோஷமா இருக்கும். சீ வை இப்பதான் வை. நான் வந்துட்டு சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். அன்சா இந்த பத்தியா இது நைட்டு சாப்பிட்டு தான் எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்கு. புதுசா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்டா இன்னைக்கு காலையில. பரவாயில்ல, இதுதான் உண்மையை சொல்லுவேன். நைட்டு இது சாப்பிட்டு தான் எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்கு. போடா. நேற்றே அன்சா பிரெட் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது சொதப்பிடுச்சுன்னா அதனால லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதான் நான் மறுபடியும் உனக்கு போட்டு கொடுத்துருக்கேன் சாப்பிடுன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்கா? என்னடே நான் உனக்காக நல்லா பேக்கரி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன்.
எப்படி டேஸ்டா? டேஸ்ட் சூப்பர். சமையக்கா நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்கா? அன்சாவோட ஜிம்மோட அந்த என்னோ ட்ரெயின் பண்ணுவாங்களா அவங்க பார்த்தா இவன் வந்து நைட்டு லேட்டா தூங்கி காலையிலயும் லேட்டா எந்திரிக்கிறான். அதான் ஜிம்முக்கு வர்றது இல்லை. ஆனா உங்ககிட்ட கேட்டா நாங்க ப்ரொமோஷன் போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன்னு போய் சொல்றான். ஆமாவா இல்லையா? ஆமா, இத நான் இன்ஸ்டால எடுத்து போடுவேன். இவனோட ட்ரைனர் பாத்தீங்கன்னா இவனை எட்டி மண்டையிலே நழுக்குடுங்க. வந்து நைட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப லேட்டா தூங்கி அப்புறமா இப்ப எந்திரிச்சு இப்பதான் அவன் சாப்பிடவே செய்யறான். அப்பப்ப அந்த ஷேக்கை மட்டும் அடிச்சு கொடுத்துக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. கண்ணாடி முன்னாடி போய் எனக்கு ஆம்ஸ் வளர்ந்துருச்சுன்னு சொல்றான். நான் இதை போடுவேன் எடுத்து ஒருத்தன் இல்லடா, நான் ஒருத்தி, நான் பொண்ணு. அப்பப்ப சொல்ல, அப்பதான் எனக்கு சீக்கிரம் போய் அடுத்து பாத்திரம் விளக்கு. இல்ல அன்சாதான் வந்து பாத்தீங்கன்னா மாசமா இருக்குங்கிற ஒரு காரணத்தினால நீ வந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்க. நானும் சரி பாவம் சொல்லி நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்காகவா பண்ற? உன் குழந்தைக்காக தானடா பண்ற. குழந்தையோட பாத்திரங்கள் சொல்லு. அன்சா நான் பேசுறேன்ல, நான் பேசுறது வந்து நானா பேசுறது இல்ல, குழந்தை பேசுறது. குழந்தைதான் பாத்திரம் கழுவு சமன்லாம் சொல்றது. உங்க வீட்டு வாரிசு தானே. அப்ப நீங்க தானே அன்சா எல்லாம் பண்ணணும். அடுத்து ஒரு ஆப்பிள் மட்டும் எனக்கு கட் பண்ணு சரியா? ஆப்பிள் எல்லாம் நீயே கட் பண்ணிக்கலாம். நின்னு கட் பண்ற வேலை தான, போய் கட் பண்ணு போ. எல்லா வேலையும் உன்னை பண்ண சொன்னாங்களே. நான் மாசமா இருக்கேன். நான் ரொம்ப மோசமா இருக்கேன். என்னங்க மாசமா இருக்க போல ஆப்பிள் கட் பண்ணி தொலைறேன் போ. முட்டை குழம்பு செய்யறதுக்காக முட்டை வேக வச்சிருக்கு. அடுத்து முட்டை நீ வேக வச்சியா? ஏன் இப்படி நீ டேமேஜ் பண்ண சொல்ற? நான் வேக வச்சனா நீ வேக வச்சியா? சரி நீதான் முட்டை கழுவு. சரி முதல்ல நீ பாத்திரத்தை கழுவு. எங்க பளிச்சுன்னு இருக்கா காட்டு. பளிச்சுதான் மூஞ்சியது. ஏய் தெரியுதுடா. என்னோட புது சட்டி எப்படி இருக்கு? செமையா இருக்கா? அது இங்க வந்து எப்படி கருகி இருக்குன்னு நினைப்பீங்க. இது வந்து சில்வர் பாத்திரம் அப்படிங்கறதுனால எப்படியா அடி பிடிக்கதான் செய்யும். எவ்வளவு சூப்பரா சமைச்சிட்டு இருக்கேனா. என்னுடைய குளம் கட்டி வச்சிருக்க. ராஜமாதா எப்படி வருவாங்க? நாளைக்கு வந்துரு. ஏன்டா எனக்கு வேலை இல்லை, அவங்களே சீக்கிரமா கால் பண்ணு டக்குனு வர சொல்லு. ராஜமாதாவே கிளம்பி வாங்கன்னு சொல்லு. எங்க அம்மா வந்து சாட்டர்டே சண்டே வருவாங்களே. எங்க அம்மா இருந்துச்சுன்னா அன்சாக்கு ஒரு வேலையும் இருக்காது. ஏன்னா எங்க அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. இவங்க ரெண்டு வேலையை வந்து ஈக்குவல் பண்ணிப்பாங்க. ஆனா நாளைக்கு சண்டே நான் ஓடிடுவேன். நாளைக்கு சாட்டர்டேடா. எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஆமா ஆமா நாளைக்கு ஈவினிங்கோட தாண்டா உன் டியூட்டி முடியுது. அப்படியா? A few minutes later. நம்ம வந்து குளிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழுக போகிறோம். அன்ஷா வந்து குளிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு டக்குன்னு குளிச்சுட்டு இப்போ நம்ம போய் வந்து பார்த்திங்கன்னா தொழுக போகிறோம். நான் தொழுதுட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம தொழுதுட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்னு எந்த ஆன்லைன் பேஜ்லையும் வாங்கல. நம்ம வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பீஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு சூப்பரான பிங்க் கலர். இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் முட்டி வரைக்கும், அப்புறம் லைட்டாக முட்டி கீழே தானே இருக்கும். பட் இது வந்து நல்ல ஒரு ஃபுல் கவுனாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம் சைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நான் வந்து எஸ் சைஸ் தான் போட்டிருக்கணும். எம் போட்டுட்டு நான் வந்து டக் பிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 இன்ச்சு டக் பிடிச்சிருக்கேன். பின்னாடி வந்து நாக்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து மொத்தம் 3 கலர்ஸ் வாங்கினேன். ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் வாங்கினேன். நேற்று போய் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தனால நேற்று தான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமா, அதனால திரும்பி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர் எம் சைஸு. பட் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு எஸ் சைஸ் போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 5 months 6 months வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து எம்ஏ கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருக்கா? குவாலிட்டி எல்லாமே ஓரளவு பரவாயில்ல. ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. பட் வந்து ஓவர் சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் நிறைய இன்ஸ்டா பேஜில் கூட பார்த்துருக்கேன். அதில் கூட குவாலிட்டிஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுலேயும் நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இது நம்ம வந்து மொத்தம் 3
1117க்கு வாங்கியிருந்தோம். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்துட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் வாங்கினதுனால இது கொஞ்சம் சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது சொன்னது. அதுக்கப்புறம் இந்த மூக்கில் பார்த்தீங்களா இன்னும் எச்சாவே காயமாயிடுச்சு. எனக்கு கை வேறு சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா நோண்டி பிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் மதியத்துக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச்னா முட்டை குழம்பு வந்து செஞ்சிட்டோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா. நேற்று வந்து ஒரு அக்காவோட வீடியோ பார்த்தா செஞ்சோம். எஃபி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்தோமா, அதில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வரமல்லி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வரமல்லி போட்டு தான் பண்ணுவாங்க. பட் இதனாலக்கு நான் அந்த வரமல்லி எல்லாம் போட்டு பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் போய் சாப்பிட போகிறேன். அன்ஷா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும். ஏன்னா நீ அன்ஷா வந்துட்டு போய் பசங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து சாப்பிடுவோம். ஆனால் நம்ம பசி தாங்க முடியாது. அதனால் நான் வந்து சாப்பிட போகிறேன். ஓகே காய்ஸ், ஸோ இந்த vlog நல்லா இருந்துச்சு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.